பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிறப்போ உங்க அம்மா அப்பா வந்து கம்பேர் பண்ண அவனை பாரு அவளை பாரு எவ்வளவு அந்த பையன் இவர்தான். பாருங்க இவ்வளவு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்காரு. ஆமா, அந்த நல்ல பையனுக்காக அழகா ஒரு பாட்டு பாடணும். அவரும் கூட சேர்ந்து இல்ல நான் எனக்கு தொண்டை கொஞ்சம் உனையன்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த பூந்தோயர் எனதில்லை, தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர கண்கள் எழுதும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் ஒரு மேட்ச் நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் பெங்களூர்ல. அப்போ ஒரு 50 அடிச்சார், ஹாஃப் செஞ்சுரி, அண்ட் ஹி டெடிகேட்டட் தட் ஹாஃப் செஞ்சுரி டு மீ. ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாரு. பரவாயில்லையே பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். பிகாஸ் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. ரொமான்ஸ்லாம் பெருசா நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சா யார் சொன்னாங்க ரொமான்டிக்கா இருக்க மாட்டேன்னு? மேபி இல்லையா? Who is more romantic? Who apologizes first after a fight? Okay. Who said I love you first? சரி, எப்போச்சும் அது சண்டைலாம் வருமா கிளம்பும் போது? நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க யூஸ்வலா? 10 minutes. 10 minutes தான் எடுத்து மாட்டணுமா அவ்வளவுதான். உங்களுக்கு நான் ஆக்சுவலி திட்டலாம் தான் இருக்கும், பட் தென் ஷி கெட்ஸ் ரெடி அண்ட் கம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சரி ஓகே, இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஓகே. உள்ள போன உடனே ஹாய் ஹலோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லவே இல்லை. ஒரு 10-15 minutes உட்காந்து இவருக்கான கிரிக்கெட்டிங் அட்வைஸ் அதை பற்றி பேசுறது எல்லாமே he took care of us very well. படம்லாம் பார்க்குறீங்களா? தமிழ் படங்கள்லாம் எம்பியில் இருந்தாலும்? கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் தமிழ் படம் பார்க்கணும். ஐபிஎல் போனாலும் வருண் சக்கரவர்த்தி என் கூட தான் இருப்பான். ஸோ நாங்கள் தமிழ் படம்லாம் பார்த்துட்டு வருவோம். அவர் வேறு பயங்கரமான தளபதி ஃபேன்ல வருண் சக்கரவர்த்தி. வேற லெவல் தளபதி ஃபேன். ஆனால் இப்போ இன்னும் ஒரு படம் தான் இருக்கே, அவர் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ற ஒரு சின்ன ஃபீலிங் என்கிட்டயும் இருக்கு. ஐ மிஸ் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா இவ்வளோ வருஷம் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் 1 year கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஒரு 1 week முன்னாடி தான். ஸோ இப்படி இருக்க கல்யாணம் வாழ்க்கலாம், ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிக்கணும், சந்தோஷமாக இருக்கலாம். லைஃப்பில் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வரும். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஓகே ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை பார்ட்னர். சூப்பர். சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடித்தா அவர் ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு டக்குன்னு அனுஷ்கா சர்மா காட்டுவாங்க. ரோஹித் சர்மையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பீயிங் அண்ட் ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒய்ஃப், நீங்களும் வந்து ஸ்டேடியமில் காஷியஸாக இருக்க வேண்டியிருக்கும். எப்போ உங்கள் பக்கம் கேமரா திரும்பும், எப்போ நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு எடுக்கிறதுக்கும் அங்கே நிறைய கேமராஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வருவீங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் அவரை பார்த்தது எப்போ? ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் ஒரு மேட்ச் நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் பெங்களூர்ல. அப்போ ஒரு 50 அடிச்சார், ஹாஃப் செஞ்சுரி, அண்ட் ஹி டெடிகேட்டட் தட் ஹாஃப் செஞ்சுரி டு மீ. ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஆன் கிரவுண்டா? ஆமாம், ஆன் கிரவுண்ட். ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாரு. அது எனக்கு ஆக்சுவலி கிரவுண்ட்லேருந்து தெரியல. அப்புறமா தான் எனக்கு நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சாங்க. வாட்ஸ்அப்பில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இதெல்லாம் பண்ணியிருக்காரா, எனக்கு தெரியவே இல்லை. பரவாயில்லையே பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். பிகாஸ் பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ரொமான்ஸ்லாம் பெருசா. நீங்கள் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? பாய்ஸ் ஸ்கூலில் படித்தா யார் சொன்னாங்க ரொமான்டிக்காக இருக்க மாட்டேன்னு? மேபி இல்லையா? ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து பயங்கர ஒரு அந்யோன்யமான கப்பல்ஸாக இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன குட்டி ஒரு சண்டைகள் மூட்டி விடணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரெடியா? ஓகே. ஸோ வியாவே ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் உங்களுக்காகவே. ஒரு எத்தனையோ விதமான பேட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் கொடுக்க போகிற பேட்டை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுங்க அந்த ஒரு பேட்டை. இட்ஸ் அ ஹிம் ஆர் ஹர் பேட். ஸோ நான் இப்போ கேட்க போகிற கேள்விகளுக்கு either நீங்கன்னா யூ கேன் ஷோ ஹிம், அவங்கன்னா யூ கேன் ஷோ ஹர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் மோர் ரொமான்டிக்? ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஹூ அப்பாலஜைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் எ ஃபைட்? Okay. Who said I love you first? இங்க பார்த்து சொல்றாரா இல்ல? ஆமா, இல்ல அவர் சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிக்கிறார். நம்ம சொல்லிருப்போமோன்ற ஒரு யோசனை. ஸோ இது டெக்ஸ்ட் ஆர் நேரடியா? கால்ல. ஏன்னா அவர் அப்போ ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ திங்க் 2-3 வாட்டி மீட் பண்ணோம். 3rd மீட்டிங் வாஸ் அவர் என்கேஜ்மெண்ட். ஆமா. ஓகே, நைஸ். Who gives best surprise gift? PS5 ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி PS5 ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அதான். அதுக்கப்புறமும் ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அவர் கொடுத்ததில் ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் சர்ப்ரைஸா?
வாவ் வெங்கி நானே ஒரு சூப்பர். gift சர்ப்ரைஸ் கொடுத்தது அவருக்கு கிஃப்டிங்ன்ற அந்த கான்செப்டே புரியாது. இப்போ சரி இது கேட்குறியா உடனே வாங்கி கொடுத்துட்றேன் அவ்வளோதான். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஒகேஷன் பேஸ்ட் கிஃப்டிங்ற அந்த கான்செப்ட் ஓகே இவங்க எப்படியாவது Birthday-க்காக wait. ஒரு ரிங்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ வாங்கி தரக்கூடாது, அவங்கள வீட்டுக்கு அமிச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சர்ப்ரைஸாக எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல நீயும் கூட வா ஒன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி டைம் வெயிட்லாம் பண்ண அப்படியே கையோட. டைமே இருக்காது. ரைட் ஓகே. ஹூஸ் அ ஃபூடி? இவங்க டயட் இருக்குன்றாரு என்ன சொன்னாலும். டயட் இருக்கும்போது ஒழுங்கா இருப்பாரு, ஆனா இல்லைன்னா அவ்வளவுதான். சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுல இருந்து. நிறைய அப்படியா? நிறைய சாப்பிடுவேன். அண்ட் பட் இப்போ இங்க கிரிக்கெட்டராக இருக்கிறதுல ஜங்க் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பெருசா ஜங்க் இல்லை. ஸோ எனக்கு வந்து கிரிக்கெட் ஆனதுக்கு அப்புறம் வேற சிட்டிஸ்க்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது ஹெல்தி ஃபுட்லேயும் நிறையா டேஸ்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு, அது ட்ரை பண்ணலாம். நாங்கள் லண்டன்லேயே போய் ஆர்யா பவனில் சாப்பிட்டவங்க. ரொம்ப ஒரு பாயிண்ட்ல முடியல, முடியல. வேணும் இந்தியன் ஃபுட் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு. லக்கிலி அங்கே ஆர்யா பவனில் பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். டேஸ்ட் பட்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அங்கே வடை பரோட்டா சாப்பிட்டுலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஃபுட்டினா ஆக்சுவலி எதுவுமே கொஞ்சம் குவான்டிட்டியில் நிறைய குவான்டிட்டியில் சாப்பிடணும் அவ்வளோதான். சரி இப்போ உங்க ஒய்ஃபோட சமையலும் ரொம்ப பிடிச்சது? இப்போ நான் ஆக்சுவலி சாப்பிட்ற டயட்டில் எல்லா ஐட்டமே ஒய்ஃப் தான் பண்ணுறா. ஸோ அவங்க பண்ணுறதுல ஒரு ரைஸ் இருக்குது, பன்னீர் அண்ட் ரைஸ் ஒன்று இருக்குது, அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஓகே பன்னீர் அண்ட் ரைஸ் ஏதாச்சும் ரெசிபி சொல்ல முடியுமா மக்களுக்கு? ரெசிபிலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் போடுற அதே மசாலாஸ் கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணி ரைஸ் அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து. பெருசாக தான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாரு. எங்களுக்கு அப்படிதாங்க, ஆண்களுக்கு எப்பயுமே சின்ன சின்ன விஷயங்கள் அன்போட பண்ணாலும் அது பெரிய விஷயம் தான் தெரியும். சாம்பார் எந்த ஒரு லேடி கிட்ட கேட்டாலும் சாம்பார், லேடி என்ன எந்த ஷெஃப் கிட்ட கேட்டாலும் சாம்பார் ரொம்ப பேசிக் டிஷ், அந்த பேசிக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகே அவரோட ஃபேவரட் டிஷ் எதுன்னு கேட்டால் வெங்காய சாம்பார்ன்றாரு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அவங்க அக்கா அம்மா எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு அவரை எப்பாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் வேலை ஆகணும் அப்படின்னா நீ சாம்பார் கத்திரிக்காய் வச்சு கொடுத்துருன்னு. கொடுத்துருவாரு. ஹூ டேக்ஸ் மோர் டைம் டு கெட் ரெடி? எங்கேயா போகணுன்னா ஒரு 1 hour முன்னாடியே சொல்லிடுவாரு, நம்மளுக்கு ஃப்ளைட் அப்படிலாம் ஒன்றும் 2 hours முன்னாடி 2 hours முன்னாடி 8 மணிக்கு கிளம்புனோன்னா 6 மணிக்கே மேடம் கிட்ட 6:30 ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னால் தான் ரெடி ஆகும். 8 மணிக்கு அப்போ ரெடி ஆவாங்க. ஸோ எப்போச்சும் அது சண்டைலாம் வருமா கிளம்பும் போது? ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க யூஸ்வலாக? 10 minutes 10 minutes தான் எடுத்து மாட்டணுமா அவ்வளோதான். உங்களுக்கு நான் ஆக்சுவலி திட்டலாம் தான் இருக்கும், பட் தென் ஷி கெட்ஸ் ரெடி அண்ட் கம்ஸ். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சரி ஓகே இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்களே, ஓகே. ஓகே மறக்க முடியாமல் போன ஒரு பார்ட்டி, பயங்கரமாக ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் கப்பலாக நீங்கள் ஃபஸ்ட்டு போன ஒரு பார்ட்டி ஆர் வெட்டிங் என்கேஜ்மெண்ட் சம் அக்கேஷன்? ஒரு வெட்டிங் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் கப்பலாக அட்டென்ட் பண்ணோம். இவர் எங்கேருந்தோ அப்போ தான் டூர்லேருந்து வந்துட்டு இருந்தார். நான் நல்லா சாரீலாம் உடுத்திட்டு காரில் போய் ஏர்போர்ட்லேருந்தே பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நைட் அங்கே டின்னர் சாப்பிடல, வி வெண்ட் அவுட் ஃபார் டின்னர். வீட்டுக்கு வந்து வி ஸ்பெண்ட் சம் டைம் டுகெதர். தட் வாஸ் அ வெரி மெமரபிள் நைட். ஓகே ஹூ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் த ஃபோன்? ஆஹா முதல் முறையாக ஒன்லி வேலையாக இருந்ததா? இல்லை, ஆமாம் ரீல்ஸ் எப்போவுமே ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பார். இப்போ இல்லையா அவர் கொஞ்சம் மாத்துறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதிகமாக யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். யூடியூப் இல்லைனா இப்போ ஆக்சுவலி ஷி இஸ் வெரி அட்டாச் டு ஹர் ஃபேமிலி, ஸ்பெஷலி ஹர் அண்ணா. இவ்வளோ தூரம் இருக்கேன் நான், ஃபோன் தான் பேசுவேன் நான். ரைட் வீட்டிலேருந்து கேட்பாங்களா என்னம்மா கியா கர்த்தா போஹா சாப்பிட்டியாம்மான்னு கேட்பாங்களா? கேட்பாங்க, நல்லா கலாய்ப்பாங்க. என்னம்மா போஹா சாப்பிட்டியா, ஆனால் போஹா ரொட்டி ரொம்ப சாப்பிட்டியா? பிடிச்சிருக்கு அவளுக்கு. போஹா பிடிச்சிருச்சு, பழகிடுச்சு. ஓகே பேர் வேற நீங்கள் அழகாக வச்சுருக்கீங்க. ஹூ இஸ் அ பெட்டர் சிங்கர்? போத் ஆஃப் அஸ். நாங்கள் நிறைய பாடுவோம். நைட் தூக்கம் வரலன்னா ஓ சாரி நோ ஷி இஸ் அ வெரி வெரி குட் சிங்கர். அவள் ஆக்சுவலி ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கா. நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன் கர்நாடிக். பட் ஹீ இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். நான் நினைக்கவே இல்லை, பட் கல்யாணம் ஆறுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு நாள் கேட்டார் நீ எதா பாடு அப்படின்னு. சரி நானும் சொன்னேன் நீங்களும் எதா பாடிக்க. எனக்கு ஒரு பயங்கர ஷாக் அது, ஐயோ இவ்வளோ நல்லா பாடுறாரு அப்படின்னு. அப்புறம் டான்ஸ் ஆடினாரு. அதுவும் ஒரு பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு இவர் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சாலே நல்லா தான் பண்ணுவார். என்ன பண்ணாலும் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் ஐயோ இவர் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. ஒரு நாள் என் கூட பேட்மிண்டன் விளையாட வந்து அதுவும் நல்லா விளையாடுறாரு. சரி நீங்கள் எல்லாத்துலேயும் குட், ஸ்கூலில் வேற டாப்பரு. ஸ்கூல்ல நீங்க படிக்கிறப்போ உங்க அம்மா அப்பா வந்து கம்பேர் பண்ண அவனை பாரு அவளை பாரு எவ்வளோ,
அந்த பையன் இவர் தான். பாருங்க இவ்வளோ ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்காரு. ஆமா, அந்த நல்ல பையனுக்காக அழகா ஒரு பாட்டு பாடணும். அவரும் கூட சேர்ந்து இல்ல நான் எனக்கு தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளம். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டெடிகேட் பண்ணணும். ஒன் சாங் நான் ஃபார் ஆக்சுவலி யூ. கேமரா முன்னாடி பாட மாட்டேங்க. அப்படியா? எனக்கு அந்த ஃபியர் ஆஃப் கேமரா. நாங்க வேணா ஆஃப் பண்ணிட்டு சும்மா ஏமாத்திட்டுமா? பட் நீங்க பாடலாம். இவ்வளோ நீங்க வேற பயங்கரமான ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து சைன் போட்டீங்க. இஸ் a வெரி குட் பாய், நாட்டி பாய், கியூட் பாய்ன்ற மாதிரி. ஸோ அவருக்காக நீங்க ஒரு ரொமான்டிக் கேர்ளாக மாதிரி ஒரு பாடல் பாடணும்னு ஆசைப்படுறோம். கதைகள் அண்டாத காற்றும் தீண்டாத மனதுக்குள் எப்போதே நுழைந்திட்டாய், உடலும் அல்லாத உருவம் கொல்லாத கடவுளை போல் வந்து கலந்திட்டாய், உனையன்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த பூந்துயர் எனதில்லை, தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர கண்கள் எழுதும், இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை, காதல் தானா ஒரு வார்த்தை இல்லையே, இதில் ஓசை இல்லையே, இது இருளிலும் படித்திட முடிகிறதே. யாராவது மியூசிக் டைரக்டர் பார்த்து சான்ஸ் கொடுக்கணும்னா சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு கொடுங்க. அவங்க இதுக்காக சென்னை கூட வந்து பாடுவாங்க. ரொம்ப நல்ல பாட்டு. எப்போவாச்சும் அவர் டூர் போயிடுறாரு, உங்களை விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அவருக்காக ஒரு பாடல்லாம் என்ன பாட்டு கேட்பீங்க? 2 பேருமே நியூயார்க் நகரம். அவர் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு ரெக்கார்டிங் அமிச்சாரு. நானும் அதே மாதிரி எப்போது மிஸ் பண்ணணும்னு தோணுது அந்த பாட்டு ரிப்பீட்டில் போட்டு நான் பாட்டுக்கே வேலை பண்ணிட்டு இருப்பேன். 2 பேர் சேர்ந்து பாடுறதோ நியூயார்க் நகரம் தான். பாடுறது நிறைய பாட்டு இருக்கு. நைட் தூக்கம் வரலன்னா ஏதாவது பாடிட்டே இருப்போம் நைட்டெல்லாம். பட் பியூட்டிஃபுல் சிங்கிங். ஸோ இவர் வந்து இப்போ 2 ரகட் பாயா ரொமான்டிக் பாயாங்க இவர்? கண்டிப்பா ரகட் பாய் தான். ரகட் தான். ஆமா, ரொமான்ஸ்லாம் சுட்டு போட்டா கூட வராது அந்த மாதிரி. சரி, இப்போ உங்க 2 பேருக்குள்ள ஒரு குட்டி ஒரு கேம், 10 செகண்ட் கேம் நான் ஒன்று பிளான் பண்றேன். சரிங்களா? 2 பேரும் யூ ஷுட் லுக் ஆன் ஈச் அதர் ஐஸ். யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ அவுட். நான் தான் சிரிப்பேன். அவரை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு. ஏங்க நான் ரகட் பாயை பார்த்தா சிரிப்பு வருதா? நாம இங்க ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க காண்டா எங்க அம்மா பாக்குறாங்க. பையன் இவ்வளவு ரொமான்ஸ் பண்றான், இது தெரியாம போச்சு எனக்கு. பட் கேம் இஸ் a கேம். சரிங்களா? ஓகே. ரெடி? சரி, நீங்க இப்பயே வேணா சிரிச்சுக்கோங்க. ரெடி? 3 2 1. ஏதாவது ஞாபகம் வந்துரும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. She can't control her laughter. ரைட் பியூட்டிஃபுல். சரி, எப்போவாச்சும் உங்களுக்குள்ள இந்த 1 இயரில் இந்த குட்டி குட்டி சண்டைகள் ஆப்வியஸாக வந்திருக்கும். எந்த ஒரு சண்டை வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் நீடிச்சு இல்லை ரொம்ப நேரம் நீடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சால்வ் ஆச்சு? அப்படி இல்லை. அன்னைக்கு சண்டை போட்டால் நைட்டுக்குள்ளே அவர் எப்படியாவது சால்வ் பண்ணிடுவார். அடுத்த நாள் மேபி இது ரீஸ்டார்ட் ஆகலாம். பட் நைட் தூங்க போகும்போது சால்வ் பண்ணிட்டு தான் தூங்கும். சண்டைனா சண்டை போடணுங்க. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அடையாளமே சண்டை போடுறது தான். ஆனால் பெரிய பெரிய மகாபாரத சண்டைலாம் கூட ஈவினிங் ஆனால் சொல்லிடுவாங்க நாளைக்கு தூங்கலாம், நைட்டு தூங்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எப்போவுமே நல்லா தூங்கணும்னா அந்த சண்டைக்கு ஒரு மேபி ஒரு டெம்பரரி சொல்யூஷன். பட் நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு காத்தால திரும்ப ஆரம்பிச்சு வேணும்னா திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி. ஓகே நைஸ். உங்களுக்கு யார் எந்த ஒரு குறிப்பிட்ட கிரிக்கெட்டர்ப்பா இவங்கள பார்த்தது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியம் சந்தோஷமாச்சு முதல் முறை? தோனி தான். தோனி அவர் தான். நேரடியாக கிட்டே பார்த்தீங்க? யார் மீட் பண்ணணும் இவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னு நான் யாருமே கேட்டதே இல்லை. பட் இவர் கோல்கத்தாவில் இப்போ கடைசி மேட்ச் இவங்களோட கோல்கத்தாவோடது சொன்னார், தெரியுமா பக்கத்து ஹோட்டல்லேருந்து தான் தோனி இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு அப்போது இல்லை, இந்த சான்ஸ் மிஸ்ஸே பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஸோ ஹீ ஆல்சோ வாஸ் ஸ்வீட் அனஃப். யார்கிட்டயோ பேசி எப்படியோ கொஞ்சம் டைம் அரேஞ்ச் பண்ணி, நான் கூட இவர் சொன்ன மாதிரி தான் நினச்சேன். உள்ளே போன உடனே ஹாய் ஹலோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லவே இல்லை. ஒரு 10-15 மினிட்ஸ் உட்காந்து இவருக்கான கிரிக்கெட்டிங் அட்வைஸு அதை பற்றி பேசுறது எல்லாமே ஹீ டுக் கேர் ஆஃப் அஸ் வெரி வெல். அப்புறம் என்கிட்ட லைஃப் எப்படி இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா ஹீ டோல்ட் ஓகே. அவங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு, இல்லாட்டி ஐ திங்க் ஹி வுட் ஹவ் பின் கைண்ட் எனஃப் டு கிவ் மோர் டைம். ரைட். ஸோ படம்லாம் பார்க்குறீங்களா? தமிழ் படங்கள்லாம் எம்பியில் இருந்தாலும்? கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் தமிழ் படம் பார்க்கணும். IPL போனாலும் வருண் சக்கரவர்த்தி என் கூட தான் இருப்பான். ஸோ நாங்கள் தமிழ் படம்லாம் பார்த்துட்டு வருவோம். அவர் வேறு பயங்கரமான தளபதி ஃபேன்ல வருண் சக்கரவர்த்தி. வேற லெவல் தளபதி ஃபேன். ஆனால் இப்போ இன்னும் ஒரு படம் தான் இருக்கே, அவர் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ற ஒரு சின்ன ஃபீலிங் என்கிட்டயும் இருக்கு. ஐ மிஸ் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா இவ்வளோ வருஷம் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு.
வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் விஜய் சார்? கில்லி, கண்டிப்பா கில்லி தான். கில்லி அண்ட் துப்பாக்கி எவ்வளோ தடவை போட்டாலும் பார்ப்பேன். ஈவன் கத்தி, ஐ திங்க் ரைட், கத்தி கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆனால் சச்சின் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீரிலீஸ் வர பண்ணாங்க. ரிலீஸ் ஆச்சு, அதான் நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க இங்கே, ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஓ, நீங்க யாரோட ஃபேன்? நான் ஸ்பெசிஃபிக்காக யாரும் இல்லை, பட் ரெண்டு பேருக்குமே ரஜினி ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் தான். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிட்டு போய் பார்த்த ஒரு படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் குட் தான். கோட் தான் பார்த்தோம், அதுவும் யூகேல பார்த்தோம். பரவாயில்லையே, ரெண்டு பேரும் தனியாக பார்த்தோம். சூப்பர் வெரி நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல், நீட்லி புட். உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமான அந்த ஒரு 1 year புரிதல் மாதிரியே இல்லை, ஒரு 10 வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து பழகின மாதிரி அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் கோல்? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை, அந்த மாதிரிலாம் ஃபியூச்சர் பிளான்ஸ்? எதுவுமே யோசிக்கல இப்போ. அவர் வந்து ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காரு, பயமா யோசிச்சிருக்காரு. லாங் டர்ம் ஒன்லி ஃபைனான்ஸ் தான் யோசிப்பேன். லாங் டர்ம் நான் பார்த்துப்பாரு. ஃபேமிலி யோசிக்க மாட்டேன். அவ்வளோ நம்ம லாங் டேர்ம் அவ்வளோ யோசிச்சோன்னா ஷார்ட் டேர்ம் என்ஜாய் பண்ணுறது மறந்துடுவோம். ஸோ ஐ திங்க் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் த இயர் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீட்டில் இருக்கேனோ அந்த மூமெண்ட்ஸை செரிஷ் பண்ணணும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ 10 years டவுன் த லைன் என்ன பண்ணுறது ரொம்ப தூரம். இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலான்னு கூட நான் பிளான் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு நாளைக்கு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஹீல் டேக் கேர் ஆஃப் இட். இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் அப் டு டேட் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஹீல் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே தட் சென்ஸ் எனக்கு நிம்மதி. ஆல்ரைட், ரொம்ப அழகாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த புரிதலை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி லாங் மோர் இயர்ஸ் டு கோ. ஸோ ரெண்டு பேரும் அடித்து தூள் கலப்புங்க, 6ரும் 4ருமா. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.